வெல்கம் டு மைசெல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஆர்கே சுவாமி லிமிடெட் ஐபிஓ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி மீடியா பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஐபிஓ ஓப்பனிங் டேட் March 4 இருந்து March 6 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங்ல இருக்கும். ஸோ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹5 பர் ஷேரா இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோயர் பேண்ட் ₹270 ஆகும், அப்பர் பேண்ட் 288 ஆகும் பர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. லாட் அப்படிங்கிறப்ப நம்ம டோட்டலா 50 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். இதுல டோட்டல் இஷ்யூ எவ்வளோ, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ, ஆஃபர் பர் சேல் எவ்வளோ அப்படின்ட்டு க்ளோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனில நீங்க எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா பர் ஷேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹27 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த கம்பெனி லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆகுது. ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ப்ரீ இஷ்யூ எவ்வளோ, போஸ்ட் இஷ்யூ எவ்வளோ அப்படின்ட்டு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி ரீட்டைல் ட்ரேடருக்கு 10% தான் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்றாங்க. அதனால 10% அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் ஐபிஓ அப்ளை பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 இருந்து 23 வரைக்கும் இருக்க டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் 23ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா 23லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 21 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் 23லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா 23லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021ல ஹையா இருந்திருக்காங்க. அதை கம்பேர் பண்றப்ப 22ல கம்மி பண்ணிருக்காங்க. அகைன் 23ல வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி ஃபைனான்சியல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஸ்ட்ராங்காவே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது அமௌண்ட்ஸ் எல்லாமே க்ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப March 4 வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஐபிஓ க்ளோசிங் டேட் March 6. பேசிக் அலாட்மெண்ட் March 7. இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து March 11 அன்னைக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா March 11 அன்னைக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்ல ஷேர் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும். இந்த கம்பெனியோட லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப March 12 அன்னைக்கு இந்த கம்பெனி லிஸ்டிங் ஆகுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா March 6 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ரீட்டைல் ட்ரேடரா நம்ம ஒரு லாட் அப்படிங்கிறப்ப நம்ம 50 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹14,400 நமக்கு தேவைப்படும். ஸோ ரீட்டைல் ட்ரேடரா நம்ம மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 13 லாட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 650 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹1,87,200 நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க 83.3% அப்படின்ட்டு. ஷேர் ஹோல்டிங் போஸ்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1/3/2024 இருந்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 55 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 19 இருந்திருக்கு. இன்னைக்கு ₹90 வந்து பாத்தீங்கன்னா அப்சைட்ல ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ எஸ்டிமேட் லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 378 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணி கிடைச்சது அப்படின்னா ஒரு 31% வந்து பாத்தீங்கன்னா அப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். பட் இதுல கிரே மார்க்கெட் பிரீமியம் அப் அண்ட் டவுன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறனாலதான் ஸோ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் குவான்டிட்டில வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. இதுவே நீங்க லாங் டேர்ம்க்கு ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனில நான் ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு 30% தான் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினா இருக்கு. நிப்டியோட ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா நான் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.